பாட்டு போட்டுட்டு அந்த கண்ணுக்கு அந்த மியூசிக் கண்ணாடுதான் தெரியல, இல்ல இல்ல அந்த சத்தத்துக்கு அவனுக்கு தெரியுதான்னு தெரியல. அப்படி காலை இப்படி போட அப்படி போட. நம்ம கையிலயும் தப்பு இருக்கு, சொல்லி நீங்க போனது தப்பு. பாருங்க, குரங்கு கையில பூமாலை கொடுத்தன்ற மாதிரி மரணம் 41 ஜீவன் பிச்சு 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 எடுத்திருக்கு. அவங்க சொன்ன டைமுக்கு வரல, உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்க பெர்மிஷன் தரமாட்டோம், ஏதோ ஒன்று பண்ணட்டும். ஃபேமிலியில் ஆளுங்க போகாதம்மா பிஸியா இருக்கும், நீ டிவிலே உட்காந்து பாருன்னு சொல்லியும் கேட்காம 1.5 வயசு குழந்தைக்கு ரஜினிகாந்த் யாருன்னு தெரியுமா, கமலஹாசன் யாருன்னு தெரியுமா, விஜய் யாருன்னு தெரியுமா, அஜித் யாருன்னு தெரியுமா, தனுஷ் யாருன்னு தெரியுமா, ஒன்றும் தெரியாது. அவங்கள கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு. அவங்க நமக்கு பிடிச்ச நடிகர் வந்திருக்காங்க, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரிஸ்க் இருக்கே. அவங்கள போய் பார்க்குறது முக்கியமா, எனக்கு என்னோட லைஃப் முக்கியமா? போக வேண்டான்னா நீங்கள் போகாதீங்க. என்னோட இந்த வரவை வேற எந்த கலரையும் போட்டு பூசிடாதீங்க. 41 உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஒரு இல்லை பண்ணலான்னு சொன்னேன்னா அது மேலிடத்தில் இருக்கிறவங்க, அந்த அரசியலில் இருக்கிறவங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும். என்னோட அபிப்பிராயம் எப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அங்கே பயங்கரமாக கூட்டம் நடக்குது சேச்சி, நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க, அப்புறம் யாராவது பிடிச்சி தள்ளுவாங்கன்னா நான் போக மாட்டேன். சத்தியமாக நீங்கள் சொன்னால் நான் போக மாட்டேன். நான் டிவிக்கு முன்னால் உட்காந்து நான் உங்களை பார்த்துப்பேன். நான் எந்த வித அரசியல் டோனோடையும் நான் இங்கே வரல, எந்த வித அரசியல் ஷேடோவும் இதில் கிடையாது. இவங்க இப்படி செஞ்சுருந்தா அப்படி நடந்திருக்குமே, அவங்க அப்படி செஞ்சுருந்தா இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல. ஏன்னா அநியாயத்துக்கு 41 உயிர் போயிருக்கு. அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சின்ன குழந்தைங்க ஃபேமிலிங்களை போய் பார்க்கணுன்னு என் மனசு சொல்லிச்சு. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். போகாதீங்கன்னு சொன்னால் தாய்மார்களே உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு போகாதீங்க. அவங்க பெரியவங்க ஆம்பளைங்க போகிறதா இருந்தால் அவங்க போகட்டும், அவங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் குழந்தைங்களோட வீட்டில் உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து அதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இனிமேல் நம்ம தமிழ்நாடு என்ன எங்கேயுமே நடக்கக்கூடாது.